தமிழ், தமிழர், தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களை படித்திட பன்மைவெளி வெளியிட்டகம். SP 10/34 முதல் தளம் 3வது தெரு முதல் பிரிவு KK நகர் சென்னை. தொடர்புக்கு 9840848594 மேலும் 9443918095. அறிவை விரிவு செய்வோம். தஞ்சாவூர் மாவட்டத்துல 1946ஆம் ஆண்டு பிறந்தாங்க. பள்ளி பருவத்திலேயே தமிழ் மொழி மீதும் இனம் மீதும் கொண்ட பேரன்பினால தன் இயற்பெயரையே மணிராஜ் அப்படிங்கிற இயற்பெயரை மணியரசன் மாத்தினார். அன்னையில இருந்து இன்னைக்கு 80ஆகவே தொட்டாச்சு. இன்னும் அதே களத்துல தமிழ் போராடியா இருந்துட்டு இருக்காங்க. ஐயா தொடக்க காலத்துல பள்ளி பருவத்திலேயே திராவிட கழகம் முன்னெடுத்த போராட்டங்கள்ல தன்னை இணைத்து விட்டு போராடினவங்க. இந்தி எதிர்ப்பு உட்பட பல 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே இந்திய எதிர்ப்பு போராட்டக்குழுல செயலாளராக இருந்து பல போராட்டங்கள்ல முன்னால் இருந்தவங்க. இன்னும் ஆசிரியர் பயிற்சி முடிச்சு கல்லூரி அந்த பள்ளிப்பருவம் முடிச்சு ஆசிரியர் பயிற்சி எல்லாம் முடிச்சு கல்வியாளராக வெளியே வந்த பிறகு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களால கொஞ்சம் உந்தப்பட்டு அங்க பலவித வேலைகள் பண்ணியிருக்காங்க. ஐயா சாதி கொடுமைகளுக்கு எதிராக இரட்டை கோலை முறையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டவங்க. அந்த போராட்டத்துல சாதி வெறியர்களால கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி தலையில அறிவாய் வெட்டப்பட்டு உயிர் தப்பி வந்தவங்க. தமிழினம் தமிழ்நாட்டுக்கு ஐயா தேவை அப்படிங்கிறதுக்கு அதுவே ஒரு பெரிய சாட்சி. அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில் அவரோட பணியாற்றிய தோழரையே சாதி மறுத்து திருமணம் பண்ணவங்க. இன்னொரு கூடுதல் தகவல் ஆசான் மா செந்தமிழன் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஐயாவோட புதல்வர் தான். புதல்வர் பின்னர் ஐயா கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வெளியேறின பிறகு 80களில் தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த இயக்கம் தான் தமிழ் தேசிய பேர் இயக்கமா உருவாச்சு. இன்னைக்கும் தமிழ் தேசிய பேர் இயக்கம் தமிழர் இனம் மற்றும் மொழிக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கு. தமிழ் வழி கல்வி கோரி சென்னையில 1000க்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி பெரிய போராட்டம் நடத்தினாங்க. தமிழர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள்ல மத்திய மாநில அரசு வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை கோரி 95% ஒதுக்கீடு தமிழர்களுக்கு வேணும் அப்படின்னு போராடினவங்க. காவிரிக்காக பலவித போராட்டங்கள், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு போராடினாங்க. மேகதாது அணைக்கு எதிராக போராடினாங்க. இன்னும் காவிரி படுகையில் அந்த மீத்தேன் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு அதை எதிர்த்து போராடினாங்க. காவிரிக்காக அவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆன்மீக வழியில தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தமிழ் வழி அங்க மட்டும் இல்ல, பல கோயில்களையும் தமிழ் அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிற அந்த போராட்டம், வள்ளலார் பொது வழி மீட்பு போராட்டம் அப்படின்னு எல்லா தளத்திலையும் பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்த பெரும் தமிழ் போராளி அவர் இன்னைக்கு இருக்கிறது நமக்கு எல்லாம் பெரிய பெருமை. அவர் எழுதிய பல புத்தகங்கள் இருக்கு. அவரோட இந்த 80 ஆண்டு காலத்துல அவர் எழுதின பல புத்தகங்கள் இருக்கு, அங்க முன்னால இருக்கு. நீங்க அதை வாங்கி பயனடையலாம். ஐயா உங்களை அறிமுகப்படுத்தினது நமக்கு பெருமை. அந்த தமிழ் பெருமக்களே, சிறப்பாக இந்த அரங்க கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் பேரவையின் பொறுப்பாளர்களாக உள்ள தமிழ் சம்பிகள் ஜாகிர் ஹுசேன் அவர்களே, ஜான் கென்னடி அவர்களே, ஒருங்கிணைப்பாளராக இந்த வெர்ஜீனியா வாஷிங்டன் பகுதியில் மட்டுமின்றி வட அமெரிக்க தமிழர்களின் ஒருங்கிணைப்புக்கு நாளான பங்கினை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி ரவி சுப்பிரமணியம் அவர்களே, மற்றும் குழுமியிருக்கும் இந்த தமிழ் சொந்தங்களே, வருங்கால தலைமுறை இளையோரே, இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் தாய் தமிழ் பள்ளி நடத்துவதில் பெரிய
முன்னேற்றத்தை சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய 2 பேர் தான் ஐயா வெற்றிச்செழியன் அவர்களும் தோழர் சிவ காளிதாசன் அவர்களும். அவர்கள் பற்றின மாநாட்டுக்கு வந்து பேசிய போது இந்த வட அமெரிக்கா முழுவதும் தமிழ்நாட்டில் தாய் தமிழ் பள்ளிகள் தொடர மேலும் வளர தேவையான உதவிகளையும் கோரி பேசி வருகிறார்கள். அதற்காக தங்கி உழைத்து வருகிறார்கள். அவர்கள் இங்கே பேசிய பொழுது என்னென்ன இடையூறுகளை துன்பங்களை தாங்கிக் கொண்டு இந்த தமிழுக்காக பாடுபடுகிறார்கள் என்ற உண்மைகளை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். தமிழ்நாடே இந்த எரியை தர முடியும். போதிய விழிப்புணர்ச்சி இல்லாத காரணத்தினால் 8 கோடி தமிழர்கள் உள்ள அந்த இடத்தில் ஒரு உறவு உரிமை என்ற அடிப்படையில் வட அமெரிக்காவில் வந்து நிதி கேட்கிறார்கள். அந்த உரிமை இருக்கிறது, உறவு இருக்கிறது, யாரோ எவரோ அல்ல, உங்களுக்கும் கடமை உரிமை பங்கு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு எப்படி ஒரு விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. உங்களால் ஆன நிதி உதவியை செய்யுங்கள். இது தாய் தமிழ் பள்ளி என்பது ஒரு நல்ல நோக்கத்தோடு தமிழ் மொழி காப்பு, தமிழ் இனக்காப்பு, தமிழர் தாயக காப்பு மூன்றும் சேர்ந்த முயற்சி தான் தாய் தமிழ் பள்ளி என்பது. தனியாக ஒன்றில்லை. அந்த வகையில் நாம் எல்லாம் அந்த பள்ளிகளை பாதுகாக்க வேண்டியிருக்கிறோம். அந்த வேண்டுகோளையும் உங்களுக்கு நான் சார்ந்திருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வைத்துக் கொள்வதையும், இங்கே ஒரு நல்ல விவாதமாக கருத்தோட்டமாக இந்த நிகழ்வு கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. வரலாற்று ஆய்வாளர் தம்பி மன்னன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை இங்கே கூறியிருக்கிறார். எதற்காக இருந்தாலும் சரி, அரசியல் என்பதுதான் ஒரு சமூகத்தினுடைய தலைமை. அரசியல் என்றால் ஒரு கட்சி அரசியல் என்று மட்டும் குறுக்கி புரிந்து கொள்ளக்கூடிய போக்கு இருக்கிறது. அரசியல் என்பது சமூகத்தை இயக்குகின்ற ஒரு கோட்பாடு, ஒரு அமைப்பு. அரசனாக இருந்தாலும் அரசியல் தான், நாடாளுமன்ற ஆட்சியாக இருந்தாலும் அரசியல் தான். இந்த புரிதலை 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன இனம் தமிழ் இனம். சிலப்பதிகாரத்தை ஏறி எழுதுகிறேன் என்று நங்கோடியில் சொல்லும் பொழுது அரசியல் காரணத்தை முதல் காரணமாக சொல்லுகிறார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் இயக்கலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும். இந்த 3 காரணத்துக்காக எழுதுகிறேன். முதல் காரணம் என்ன? அரசியலில் குற்றம் செய்தால் அறம் அவர்களை தண்டிக்கும். அப்படி சொல்றாருல, அறச்சீற்றம்னு இளங்கோடி சொல்றாரு. அரசியல் பிழைத்தோருக்கு, குற்றம் செய்தவருக்கு, பிழை செய்தவருக்கு அறம் தண்டிக்கும் அவங்க. இந்த அரசியல் என்ற சொல் திருக்குறளாக இருந்தாலும் சரி, புறநானூறாக இருந்தாலும் சரி, முதன்மைப்படுத்தப்பட்ட சொல். ஏதோ இந்த கட்சி, வாக்குச்சாவடி வாடிக்கையாளர்கள் இதெல்லாம் இருந்தால்தான் அரசியல் என்று கருதக்கூடாது. சமூகமாக இயங்க தொடங்கும் பொழுதே அரசியல் வந்து விடுகிறது. இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். நம்முடைய முன்னோர்கள் இதை கண்டறிந்தவர்கள். மன்னருக்கு அறிவுரை சொல்லும் பொழுது கூட புலவியனார் என்ற புலவர் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது, அங்க வென்றேன் இங்க வென்றேன்னு சொல்லிட்டு இருக்காத, உன் பேர் அதனால் நிலைக்காது. உயிர் எனப்படுவது உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரை இணைத்தல். உணவு இருந்தால் தான் உயிர் இருக்கும்,
அந்த உணவு எப்படா கிடைக்கும்னா நிலத்தோடு நீரை சேர்த்து விளைஞ்சாதான் கிடைக்கும். அதனால நிலம் எங்கெங்க பள்ளமா இருக்கோ அதையெல்லாம் ஏரியாக்கி தண்ணீரை தேக்கி விவசாயத்தை கொடுத்தா உன் பேரு தேங்கி இருக்கும் இந்த மண்ணுல. தட்டோரமா இவன் தட்டோரே, அதை நீ செய்யலன்னா ஒரு பேர் நிலைக்காது என்று சொன்னவன் புலவியனார் என்ற தமிழ் புலவர் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு. இது அரசியல் இல்லையா? அது ஒரு அரசு எப்படி இயங்கணுங்கிறதுக்கு மக்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும், அதுக்கு பாசன வசதி செய்ய வேண்டும், வேளாண்மை கவனிக்க வேண்டும், மற்ற செய்திகள் இருக்கின்றன. மோசிகீரனார் என்ற புலவர் சொன்னார், நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மரதய உலகம். இதை என்ன பண்ணாங்க நம்ம ஊர்ல? நம்ம தம்பி மன்னம் பாணியில சொல்றதுன்னா, திராவிட பகுத்தறிவாளர்கள் மன்னருக்கு துரிபாடினார்னு சொல்லிட்டாங்க. என்ன எழுதினார் மோசிக்கிறார்? நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மரதலை உலகம், யான் உயிர் என்பது அறிய. பொருள் என்ன? அதனால பெரிய படை நீ வச்சிருக்கனால பயனில்லை. இந்த மக்களுக்கு யான் உயிர் என்பது நீ தான் உயிர்னு செய்வேன். நெல்லும் நீரும் ஒன்னாலதான் கிடைக்கும் மக்களுக்கு. அது கிடைக்காம இருந்து எனக்கு பெரிய படை இருக்குன்னா அதனாலதான் பயன் இல்லை என்று சொன்னவர் மோசிக்கிறவன். அதான் அந்த பாட்டு. யான் உயிர் என்பது அறிக அப்படின்னா அரசியல் மக்களுக்கு நீங்க தான். மன்னனை துதிப்பாடுறது இல்லை, அவனுக்கு அறிவுரை. எந்த பெரிய படை இருக்கு அப்படின்னா அது அல்லடா என்று சொன்ன புலவர்கள். அந்த அரசியல் தமிழ்நாட்டுல சீரழிந்து போய் கிடக்கிறது. பல நாடுகள்ல சீரழிஞ்சு போச்சு அரசியல். அரசியல் என்பது பல பேர் சொன்னாங்க. பெர்னாஷா சொன்னார், சொல்லுவாங்க. அமெரிக்காவிலேயே 19ஆம் நூற்றாண்டிலேயே ஒத்துழையாமை இயக்கம், வரிகொடா இயக்கம் நடத்திய ஆள் ஒருத்தர். அதுதான் காந்திக்கு முன்னோடி. அதை படிச்சேன் பாரு, காந்தி. அவர் பேர் பார்த்து போயிடுச்சு. இதே யூஎஸ்ல எல்லா இடங்களையும் சீரழிச்சிருக்கு அரசியல். தமிழ்நாட்டுல படுமோசமா சீரழிச்சு. ஒரு இந்த அரசியல் சீரழிஞ்சு போனதால எல்லாம் சீரழிஞ்சு போயிடுச்சு. ஒரு தன்னலம், பதவி, பணம், பகட்டு மூன்றும் தமிழ்நாட்டின் அரசியலின் சாரம் இன்றைக்கு. அதுதான் பதவி, பணம், பகட்டு. இதுக்காக எந்த பொய் வேணாலும் சொல்லிக்குவாங்க, எதை வேணாலும் பண்ணிக்குவாங்க. மக்களிடம் வாக்குகளை திருடுவது எப்படி? உண்மையான பொருளை சொல்ல போனா, லஞ்சம் கொடுத்து திட்டலாமா, வாக்குறுதிகளை திட்டலாமா என்பதுதான் சிறந்த ராஜதந்திரம், அரசியல்வாதியினுடைய சிறந்த தகுதி. தமிழ்நாட்டுல பல நாடுகள்ல இது மாதிரி சீரழிஞ்சு இருக்கு. அங்கங்கேயும் திருத்தங்கள் வர தேவைப்படுது. இந்த டெமோக்ரஸி என்பது நாடாளுமன்ற ஜனநாயக முறை என்பது காலாவதியாகி இதனுடைய வடிவம் வேணும், மாற வேண்டியிருக்கிறது. நம்ம நாட்டுல ரொம்ப படுமோசம். தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ஒரு சீரழிவு ஏற்பட்டிருக்கு அரசியல் என்பது. அரசியல் என்றால் இவ்வளவு முக்கியம் நம்ம சொல்றோம்ல. நம்ம தமிழ்நாட்டுல இங்கேயும் நீங்க அனைவரா பேசிக்கிங்க, நம்ம தமிழ் பிள்ளைகள் தானே. நண்பர்கள் 2 பேர் பேசிக்கிட்டு ஒருத்தன் ஏமாத்தி விட்டான்னா என்ன சொல்றானா, ஏன்டா என்கிட்டே நீ அரசியல் பண்ற சொல்றான்ல. ஏயா பிரிஞ்சுட்டீங்கன்னா, நான் நல்லா தாங்க பழகி இருந்தேன், ரொம்ப அரசியல் பண்ணி விட்டான். நேருக்கு பார்த்த மோசடி பண்ணுவதற்கு பேரு அரசியல் பண்ணுதல், துரோகம் பண்ணுவதற்கு பேரு அரசியல் பண்ணுதல். மக்கள் வழக்கு இருக்கா இல்லையா? அது என்ன இட்டு கட்டி சொல்றாங்களா? அரசியல்வாதிகளை பார்த்து சப்கான்சியஸா உருவான சொல்லு. மோசம் பண்றவங்க, ஏமாத்துறவங்க, ஃப்ராடு பண்றவங்க, அதெல்லாம் மூடி மறைச்சு சிறப்பா பேசுறவங்க, ஏமாற்றுக்காரர்கள், அதெல்லாம் அரசியல் தலைவர், அரசியல் பிரமுகர். எனவே அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அரசியலை ஒழுங்குபடுத்த
அவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கு அரசியல் பண்ணுவது என்பது. அதுதான் திறமை. திறமையானவருங்க, ரொம்ப சிறப்பாக மக்களை ஏமாற்ற தெரிந்தவன் அர்த்தம். திறமையான அரசியல்வாதிகள் தான். இப்ப இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம், மன்னராட்சி வரட்டும், எவனா விட முடியாது, சிக்கல்ல தானே. இப்ப இது ஓவர்ஹால் பண்ணணும்னா எல்லாரும் சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும் பொழுதுதான் இதை மாற்றி அமைக்க முடியும். நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்வைக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மாற்று உள்ளடக்கத்தையும் மாற்றணும், வடிவத்தையும் மாற்ற வேண்டும், மேம்படுத்த வேண்டும். கடந்த கால சாதனைகளிலிருந்து வீரம் பெற வேண்டும், கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் பெற வேண்டும் என்ற நிலையில்தான் தமிழ் தேசியத்தை புதிய வார்ப்பாக கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறோம். தமிழ் தேசிய பேர் இயக்கம் தேர்தலில் போட்டியிடுவதில்லை, தேர்தல் வேண்டாம் என்பதில்லை. தமிழ் தேசியர்களும் போட்டியிடணும். இப்ப நாம் தமிழர் போட்டியிடா நல்லா போட்டியிட வேண்டியதா, வெற்றி பெறணும். ஆனால் பதவி, பணம், பகட்டு மூன்றுக்கும் இச்சைப்படாத தொண்டர்களும் அமைப்பும் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் கொண்ட ஒரு குழு அல்லது ஒரு ஒரு உள்ளடக்கமுள்ள அமைப்பு, அது ரேடிகலைஸ் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். சமூகத்தை மாற்றி அமைக்கணும், மாற்று திட்டங்களை கொடுக்கணும், தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், சிறைக்கா போக தயங்கக்கூடாது. ஈக்கலையாம தேர்ந்தெடுக்க முடியாது, சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, தியாகங்கள் செய்யாமல் பகை வெல்ல முடியாது என்றார் சாலையார். அதெல்லாம் எது இருக்கக்கூடாது. ஒலிவெளிக்கையில பேசிய எல்லாத்தையும் மாத்திர முடியாது. வாக்குச்சாவடி வாடிக்கையாளர்களை மட்டும் வைத்துக் கொண்டு எதுவும் செஞ்சிட முடியாது. எல்லா மக்களும் இந்த ஓவரால் ஒரு அடிப்படை மாற்றத்துக்கு தயாரா வர மாட்டாங்க. அவங்க பல பேர் சும்மா தான் இருப்பாங்க. ஒரு ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பிரிவு கணிசமா அது தலைமை தாங்குவதற்கும் களத்தில் நிற்பதற்கும் அதை ஆதரிப்பதற்குமான மக்கள் என்று ஒரு சிறு பிரிவாவது உறுதியா இருந்தால், அது ஒரு 20 பெட்டி நீளமுள்ள ஒரு தொடர் வண்டியை, ரயிலை ஒரு பெட்டி நீளமுள்ள இன்ஜின் இழுத்துச் செல்வது போல அது சமூகத்தை இழுத்துச் செல்லும். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்ச்சியோடு ஒரு மாற்றம் வராமல் நம்ம இந்த கட்சியை விமர்சிச்சு அந்த கட்சியை விமர்சிச்சு பேசுவது மட்டும் போதாது, மாற்றை நம்ம உருவாக்கணும். அப்ப நமக்கு முன்னோட்டமாக தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன், விடுதலை புலிகள், அவர்கள் ஆயுத போராட்டம் நடத்தியவர்கள். தமிழ்நாட்டிலே ஆயுத போராட்டம் பயன்படாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு விதமான போராட்ட வடிவம் மாறும். எதையுமே அப்படியே நகல் எடுக்கக்கூடாது, எதையுமே நகல் எடுக்கக்கூடாது. வெற்றி பெற்றதிலிருந்து கற்றுக்கொண்டு நமதாக்கி கொண்டு பாதையை வடிவமைக்க வேண்டுமே தவிர அதை நகல் அடிப்பது ஒண்ணு இருக்காது. பழைய காலத்துல கம்யூனிஸ்டுகள் இந்தியாவில் தான் எடுத்தாங்க. அவங்களை பத்தி கிருஷ்ணய்யர் சொல்லும் பொழுது சொன்னார், பி.ஆர். கிருஷ்ணய்யர் நீதிபதியா இருந்தவர். EMS நம்பூதிரிப்பாடு அமைச்சரவையில கேரளாவில் சுயேட்சையா போட்டியிட்டு அமைச்சராகவும் இருந்தவர் தான் அவர். பிறகுதான் நீதிபதி வக்கீல் தொழிலுக்கு போறாரு பி.ஆர். கிருஷ்ணய்யர். இந்தியன் கம்யூனிஸ்ட் ஆர் எய்தர் பப்பட்ரி ஆஃப் மாஸ்கோ ஆர் பேரட்ரி ஆஃப் பீக்கிங் அப்படின்னார். இந்திய கம்யூனிஸ்டுகள் மாஸ்கோவின் பொம்மைகளாக இருக்கிறார்கள் அல்லது சீனாவின் பீக்கிங்கின் கிளிப்பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சொந்த மூளை இல்லை என்றார். வேறு சில பேர் சொன்னார்கள், மாஸ்கோவில் மழை பெய்தால் மன்னார்குடியில் புடை பிடிப்பார்கள், அவர்கள்லாம் கம்யூனிஸ்ட். ஏன்னா அப்படியே காப்பி அடிக்கிறது. காந்தியா இருந்தாலும் அப்படியே காப்பி அடிக்காதீங்க, பிரபாகரனா இருந்தாலும் அப்படியே காப்பி அடிக்காதீங்க. கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரபாகரனிடமிருந்து, விடுதலை புலிகளிடமிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? நேர்மை, வீரம், அறிவு, அறம், தன்னலமின்மை. கடைசி நேரமா அவன் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு போய் கடத்தி நிற்பது, அந்த அர்ப்பணிப்பு. அவர் போரிட்டார். சிங்களன் நம்முடைய பெண்களை மானபங்கப்படுத்தினான், நம்முடைய குழந்தைகளை கறி, 1 கிலோ தமிழன் கறி என்று போட்டு விற்றான் சிங்களன்.
பேருந்துகளிலே போன மக்களை அப்படியே இறக்கி அப்படியே கொளுத்தினான் சிங்களன். ஐநாவின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் அவர்கள் அமைத்த ஒரு மனித உரிமை வல்லுநர்கள் 3 பேர் பெரிய வல்லுநர்கள் அவர்களுடைய அமைத்த குழு சொன்னது கடைசியில், அப்பாவி பொதுமக்களை சிங்கள படை படுகொலை செய்தது. கடைசி 3 நாட்களில் மட்டும் 40,000 பொதுமக்களை கொன்றார்கள். அது இனப்படுகொலை என்று அவர்கள் சொல்ல கூச்சப்பட்டார்கள். ஏன்னா நமக்கு சொல்வதற்கு நாடு இல்லை, அரசு இல்லை. கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி, மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்று சொன்னார். மனித குலத்துக்கு எதிரான குற்றம். சிங்கள கயவர்கள், விடுதலை புலிகள் எந்த பொதுமக்களை சிங்களனையும் கொள்ளவில்லை. அந்த சிறு பகுதியில் விமானம் கட்டி, வானூர் போர் விமானம் கட்டி அதில் பறந்து போய் கட்டநாயக்கா விமானத்திலே குண்டு போட்டது. தப்பி வந்தது குண்டு போட்டுவிட்டு. ஆற்றல், வீரம், ஈகம் எந்த சிங்கள பெண்ணையும் அவர்கள் துன்புறுத்தவில்லை, அவமானப்படுத்தவில்லை. சிங்கள பெண்ணை காதலித்து நடேசன் என்ற தம்பி கல்யாணம் செய்து கொண்டார். காவல்துறை தலைவர் அவர்தான் அனுமதித்தார்கள். வெறுப்பெல்லாம் கிடையாது. சிங்களம் நம்மை இருத்தானே தவிர வெறுப்பாக பார்த்தானே தவிர தமிழனுக்கு அப்படி கிடையாது. இப்ப இது எதுக்கு சொல்றோம்? இந்த மாதிரி அறங்களை, இந்த மாதிரி போர்க்குணத்தை, பதவி பகட்டு பணம் இல்லாத நேர்மையை விடுதலை புலிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். விடுதலை புலிகளுக்கு எங்கிருந்து வந்தது? மரபணுவிலிருந்து வந்தது. கரிகாலன், இந்த பேர் யார் பேரு? சோழன் பேரு. அதன் பிறகு பிரபாகரன் பேரு. அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வீரமாக இருந்தார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜன் ராஜேந்திர சோழன் இருந்தான். அடுத்த 1000 ஆண்டில் பிரபாகரனும் விடுதலை புலிகளும் இருந்தார்கள் என்ற இந்த இனம் மெய்ப்பித்துக் கொண்டே வருகிறது. இது மரபணு. அந்த வீரத்தை, அதே சமயம் அந்த நேர்மையை, அந்த அறத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இன்னும் சொல்வேன், இந்திய தேசியத்தை தீவிரமாக இருந்தவர் காந்தியடிகள். ஆனால் காந்தியடிகளிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்வதற்கான அறம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. இந்திய விடுதலையை காம்ப்ரமைஸ் பண்ணிக் கொள்ளவில்லை. கடைசி வந்து இந்திய விடுதலை வேண்டும் என்றார், பெற்றார். பிரிட்டிஷ் அரசு 2வது உலக போரில் சிக்கிக் கொண்டு சீரழிந்தது. இந்திய படையை, இந்திய பணத்தை பயன்படுத்தாதே என்று காந்தி சொன்னார். இல்லை இல்லை, போர் முடிந்தவுடன் உங்களுக்கு சுதந்திரம் தர்றோம், நாங்க இப்ப பயன்படுத்திக்கிறோம்னு சர்ச்சில் இருந்து எல்லாரும் சொன்னாங்க. சுதந்திரம் கொடு, வேணா நீங்க எங்களை பயன்படுத்தலாம், உங்களுக்கு உதவியா இருக்கிறோம். சுதந்திரம் கொடுக்கவில்லைன்னா உன்னை எதிர்ப்போம் என்று நெருக்கடி கொடுத்து பிரிட்டன் சிக்கல் மாட்டிக்கொண்டு 2வது உலக போர்ல சிக்கி தவிக்கும் பொழுது பம்பாயில் அனைத்து இந்திய காங்கிரஸ் மாநாடு போட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை போட்டவர் காந்தி. அகிம்சாவாதி தான். ஆனால் லட்சியத்தில் உறுதியாக இருந்தார் அல்லவா? நான் சொல்வதற்கு நமக்கு ஆசானை போல் உள்ளவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பகைவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் 2 கெட்ட ஆண்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாது. பிரச்சனை அதுதான். அதுபோல நாம் தமிழ் தேசியத்தை அப்படி ஒரு லட்சியம் உள்ளதாக, பன்மைத்தன்மை உள்ளதாக, பண்புள்ளதாக, எதிர்காலத்துக்கு தகுதி உள்ளதாக உருவாக்க வேண்டும். சுருக்கி விடக்கூடாது தமிழ் தேசியத்தை. நம்முடைய தமிழ் சமூகத்தை ஓவர்ஹால் பண்ண வேண்டியிருக்கிறது. பல அழுக்குகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தமிழ் சமூகம். இதை பயன்படுத்திக் கொள்பவர்கள் தான் வெறும் நாற்காலி அரசியல்வாதி. மக்கள் என்ன பலவீனத்தில் இருக்கிறார்கள், அந்த பலவீனத்துக்கு இந்த மக்கள் முதன்னு வாக்களிப்பதற்கு உரிமை கிடைத்தால் போதும் என்று இருந்தார்கள். காசு கொடுத்தாதான் வாக்களிப்பேன்னு இருந்தாங்களா? எனக்கு சின்ன பிள்ளை தெரியுங்க. நாங்கெல்லாம் எனக்கு 62 தேர்தல் தெரியும். எங்க ஊர் ஆச்சாம்பட்டி பக்கத்துல செங்கிப்பட்டியில தான் வாக்குச்சாவடி. இப்ப எங்க ஊர்லயே வாக்குச்சாவடி இருக்கு. அழைச்சிட்டு போவாங்க, எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போவாங்க.
பணம் கேட்க மாட்டாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ்காரங்க தான் அப்ப முன்னணியில் இருந்தாங்க. ஆனால் எப்போது பணம் கொடுத்துதான் ஓட்டு வாங்குறதுங்கிறது எப்போ வருது? வர 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 சீரழிகள் வருது. எல்லாரும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல இப்ப எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி பணம் கொடுக்கறதே இல்லை. அது ஒரு மாற்று எல்லாரையும் சகட்டு மீறி சொல்ல முடியாது. மற்ற கட்சிகள்லாம் பணம் கொடுக்குறாங்க, அடைச்சி வச்சு கொடுக்குறாங்க. கொண்டு போய் ஈரோடு தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தா நம்பிக்கை இல்லை. பணம் கொடுத்தாலும் என்ன பண்ணுவான்ட்டு அவன் ஒரு வீட்டுல கொண்டு போய் மக்காவில் அங்கங்க அடைச்சி வச்சிருது. சத்தியம் வாங்கிக்குவாங்க. ஆமா, சத்தியம் வாங்குறது. என்ன சத்தியவான்கள் சாயங்காலம் பணம் கொடுத்தா போறது. அடுத்து நடத்துறாங்க ஒரு கூட்டம், மாநாடெல்லாம் லட்சக்கணக்கு கலந்துதான் சொல்லுவோம். லாரியில வச்சு அழைச்சிட்டு வர்றாங்க, பஸ்ல அழைச்சிட்டு வர்றாங்க கூட்டத்துக்கு. அதுக்கு இவ்வளவு கட்டணும். ஒருத்தருக்கு 400 ரூபாய் 500 ரூபான்னு கொடுக்கறது. அப்புறம் மத்தியானம் சாப்பாடு, பிரியாணி சாப்பாடு, போட்டல். அது இல்லாம கிடையாது, போனஸ். போட்டல் தான் போனஸ். ஒரு கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா பெரிய லட்சக்கணக்கான மாதிரி வரும் கூட்டம். இந்த ஏற்பாடு எல்லாருக்கும் தெரியுது, நடத்துறவனுக்கும் தெரியுது. பணம் வாங்கிட்டு அந்த கட்சியில இருக்காம ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், அவனுக்கும் தெரியுது. எல்லாரும் தெரிஞ்சுமே எல்லாரும் ஏற்றிட்டு தான். இது இந்த ஏமாற்று வேலையை தெரிஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்காங்க. நம்மளால சகஜமாப்பா அப்படின்னு போயிடுச்சு. பண்பாட்டை சீரழித்து விட்டார். அறம் என்பதில்லை, தன்மானம் என்பதில்லை. ஒரு தன்மான இயக்கம் என்பார்கள். பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறவனுக்கு தன்மானம் இருக்கா? அது சுயமரியாதை. அது என்னென்ன பொய் பாருங்க, நேர் பொய். சுயமரியாதைம்பாங்க. பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்குவாங்க, சாராயம் கொடுத்து ஓட்டுவாங்க, கூட்டத்துக்கு அப்படி வாங்கினாங்க. மேடை என்பது ஒரு நாடக மேடை, மைக் ஒலிபெருக்கி, மைக்கு மதன காமராஜர். அவ்வளவு பேச்சு, அவ்வளவு ஈர்ப்பு, ரசிக்கிறாங்க. இது போலி நாடகம் என்று தெரிந்தே ரசிக்கிறார்கள் நம்முடைய மக்கள். பேசுவனுக்கும் தெரியும், கேட்பவனுக்கும் தெரியும். அதுதான் உலகம் இருக்கான். இப்ப என்ன ஆயிடுச்சு? மேடை நாடகம் போதாது, தெருக்கூத்து தேவைப்படுகிறது. அதுக்கு பேர் என்ன ஆங்கிலத்துல? ரோட் ஷோ. தலைவர்கள் தெருக்கூத்து நடத்துகிறார்கள், காட்சிப்படுத்தி ஏமாத்துறது. இப்ப இதுல என்ன லட்சியம் இருக்க போகுது? நான் வானத்தை கீறி வைகரையை பெயர்த்திருப்பேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சகஜமாப்பா, எல்லாம் சொல்லுவாங்க. நம்மாழ்வார் வாக்காளர் இருக்காருல, ஸ்ரீமான் வாக்காளர். ஸ்ரீமான்னா நீங்க ஒரு சீமான் நினைக்காதீங்க. ஸ்ரீமான்னா அது வேற. பெரியார்கள் மக்கள் இருக்குல்ல, ஆணும் பண்ணும். எல்லா கட்சியும் எந்த கட்சி இப்படி சொல்லாம இருக்கு? ஊழல் சொல்லணும். எந்த கட்சி ஊழல் இல்லாம இருக்கான்? சகஜம்னு எடுத்துக்கிறாங்க. நம்ம ஆளுலையும் நியாயம் பேசுவோம். இப்ப மக்களை இப்படி மாத்தி வச்சுட்டாங்க. இப்ப மக்கள் ஊழல் வாழ்கிறாங்க. அரசியல் என்ன செலவு வரும்? ஒரு திட்டம் போட்டா அதை நம்ம எப்படி வாங்கிக்கிறது? எல்லாரும் கிடைக்கணும்னு இல்லை, நம்ம அதை எப்படி வாங்கிக்கலாம் என்று மக்களையும் ஊழல் பேர் வழிகளாக மாற்றிவிட்டார்கள். மிக மிக மோசம் இதுல தமிழ்நாடு தான். இந்த காட்சிப்படுத்துறது, நடிக்கிறது, நாடகம் என்பது. அதனால்தான் சினிமாக்காரர்கள் அதிகமாக கட்சிகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். வேற எங்கேயாவது உண்டா? என்ன பாருங்க, கேரளாவில் ஒரு நடிகர் எம்ஜிஆரை பார்த்து கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் பேரு பிரேம் நசீர். சரியா சொல்லிய பிரேம் நசீர். அந்த ஊர்ல திரைப்படத்துறையில உள்ள எல்லாரும் எதிர்த்தாங்க கேரளாவில். அவர் அறிவிச்சிட்டார் கட்சி ஆரம்பிக்கிறார் பிரேம் நசீர். தமிழ் படத்துல நடிச்சிருக்காரு, பல படத்துல நடிச்சிருக்காரு பிரேம் நசீர். அறிவிச்சதை வாபஸ் வாங்கிட்டார் மலையாளி. அப்ப மலையாளியுடைய அரசியல் தரம் நம்மளோட மேல இருக்குல்ல. அங்க ஒரு நடிகை கட்சி ஆரம்பிக்க முடியலையே. அவரா நேர்த்திக்க நான் கைவிட்டேன்ட்டாரு பிரேம் நசீர். சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, ஒரு 20-30 வருஷத்துக்கு முடியாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற காலத்துல இருக்கு. என்.டி. ராமராவ் கட்சி ஆரம்பிச்சாரு. அவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து வீழ்த்தி அவரை கடைசி நேரத்தில் நோகடிச்சு செத்து போனாங்க என்.டி. ராமராவ். மறுபடியும் ஒரு காங்கிரஸ் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் காங்கிரஸ் கட்சி சேர்த்தாரு.
இப்ப பவன்குமார் ஒரு பையன் இருக்கார், ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார், அது பெருசா வராது. அமிதாப் பச்சன் அரசியலுக்கு வந்தார், ராஜீவ் காந்தியுடைய வகுப்பு தோழர். அவர் எம்பி ஆனார் மக்களவையில். பிரச்சனைகள் வந்தது, அரசியலுக்கே ஒதுங்கினார். வேற எங்கேயாவது சினிமாவில் அரசியல் கட்சி வச்சிருக்கானா? எத்தனை சினிமாக்காரன் அரசியல் கட்சி வச்சிருக்கான் தமிழ்நாட்டுல? ஏன் இது இந்த சீரழிவு பண்பாட்டை திணித்தவர்கள் யார்? திராவிடத்தார். அவன் திணிச்சாலும் நீ ஏன்டா ஏமாந்துங்கிறது நியாயம். நாங்கெல்லாம் கேட்போம். குற்றம் குறையெல்லாம் அவங்க பேசிட்டு நாங்க யுத்தம் சொல்ல மாட்டோம். தமிழன் தமிழச்சி ஏன் ஏமாந்தது நாம கேட்போம். ஆனா இந்த சீரழிவு திராவிட மூட நம்பிக்கைகள் வழியாக பரப்பப்பட்டு எத்தனை கட்சிக்காரங்க, எத்தனை மாநில கட்சி சினிமாக்கார ஆரம்பிச்சிருக்கான். இது தமிழ் இனத்துக்கான இழிவு இல்லையா? அது ஏமாளி பயலுக, தமிழனும் தமிழச்சி ஏமாளி கூட்டம், எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் அப்படிங்கிறதானே அர்த்தம். கடைசி வரலும் நடிச்சுக்கிட்டு இருப்பான். பணம் வைக்கிற சூப்பர் ஸ்டார் ஆவாங்க, சுப்ரீம் ஸ்டார் ஆவாங்க. பணம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா எனக்கு இப்ப அதிகாரம் டிஜிபி எனக்கு சல்யூட் அடிக்கணும். காலையில நான் போய் எளிதா பிரதமரை பார்க்கணும், போலீஸ் நான் போற இடத்துல ரோடு பூரா நிக்கணும், அப்படிப்பட்ட மதிப்பு எனக்கு தேவை என்று ஆசைப்பட்டு கட்சி தொடங்குறாங்க. ஒவ்வொரு நடிகன், ஒவ்வொரு கதாநாயகன் கட்சி தொடங்குறாங்க. 2ஆம் நிலை கதாநாயகன் கட்சி தொடங்குறாங்க. தொடங்கிக்கிட்டே இருக்கானுங்க தமிழ்நாட்டுல. எப்ப அது நிறைவுன்னு சொல்ல முடியாது. ஏன்? தமிழர்களுடைய ஏமாளித்தனத்தை, தமிழர்களுடைய அறியாமையை, தமிழுடைய ரசிகத்தன்மையை, தமிழருடைய பொறுப்பற்ற தன்மையை புரிந்து கொண்டு விளையாடுகிறார்கள். தமிழன் தமிழச்சியினுடைய மனசை சுத்தப்படுத்தாம அவங்கள பேசினா மட்டும் போதாது. நீ 1000 ஒரு லட்சியம் இல்லாத ஒரு நடிகர் வருவான், அதுக்கு அவ்வளவு கூட்டம். உனக்கு என்ன கொள்கை ஏது? நேற்று என்ன பேசினா, எந்த நடிகை என்ன பேசினா? இன்னைக்கு கொள்கைவாதி மாதிரி பேசுவாங்க. அப்ப தமிழர்களை எவ்வளவு இழிவாக கருதுகிறார்கள். எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அந்த கும்பலை. ஆட்டு மந்தை மாட்டு மந்தையை விட மோசமான மந்தை இது என்று இந்த தன் திறனாய் வேணும். இது அரசியலா? இது இப்படி பார்க்கறது ஒரு அரசியலா? அரசியல் தான் மக்களை இழுத்து செல்கிறது, அரசியல் தான் எல்லாம் முடிவு செய்கிறது. இந்த அரசியலில் இருந்து மாற்று அரசியல், கொள்கை அரசியல் வரணும். சொல்லி கொண்டிருந்தால் நம்ம கட்டி அமைக்கணும். தமிழ் தேசிய பேரியக்கம் நாங்க இந்த விழிப்புணர்ச்சியை உண்டாக்குறது. தமிழர்கள் நாம் இன்றைக்கு நீண்ட நெடுங்காலமாக விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்து இன்று வரை அயலாருக்கு அடிமையாக இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். பிற்கால சோழனும் பிற்கால பாண்டியனும் அவங்க சண்டையும் போட்டுக்கிட்டு அழிஞ்சு போனாங்க. அண்ணன் தம்பி சண்டையிலேயே அழிஞ்சானுங்க. அவனை போய் கட்டி மாலிகாப்பூரை கொண்டு வந்தாங்க. மாலிகாப்பூர் வந்தா அப்புறம் விஜயநகரம் தளபதியில் வந்தாங்க. எல்லாம் அயலான் ஆட்சி, தொடர்ந்து அயலான் ஆட்சி. லண்டனுக்கு காலனியா இருந்தோம், இப்ப டெல்லிக்கு காலனியா இருக்கிறோம். தமிழ் வழி கல்வி, தமிழ் வழி கல்வி எல்லாம் படிக்கிறோம். தமிழ்நாட்டுல கல்வியோட சீரஞ்சின்னு தம்பி எல்லாம் பேசினாங்க. தமிழ்நாடு அரசு 1ஆவதுல இருந்து ஜெயலலிதா ஆட்சியில 1ஆவதுல இருந்து இங்கிலீஷ் மீடியத்தை கொண்டு வந்தது அந்த அம்மா. 2011 அந்த அம்மா ஆட்சி வந்தாங்க. 1ஆவதுல இருந்து 8ஆம் வகுப்பு வரை இங்கிலீஷ் மீடியம். அரசு பள்ளிகள்ல தமிழ் மீடியமும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். நாங்க எதிர்த்து போராடணும். நான் தான் ஒருங்கிணைப்பாளர். பல்வேறு அமைப்புகள், எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைந்த ஐயா அனிமுத்து ஐயா, ஐயா நெடுமாறன், நம்முடைய தோழர்கள் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், தியாகு, அப்படி தமிழ்நேயன் எல்லாரும் நினைஞ்சுதான், காளிதாஸ், சிவகாளிதாஸ் எல்லாம் இணைஞ்சுதான் போராட்ட குழு அமைச்சு போராடணும், தொடர்ந்து போராடணும். எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி சுபவீரபாண்டியன் சொல்லி இது மாதிரி இதை எதிர்க்க சொல்லுங்க, கலைஞரை ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும்
இங்கிலீஷ் மீடியம் பட்டிக்காட்டு பள்ளிக்கூடத்திலே வந்துடும். அரசு பள்ளியில கொண்டு வச்சிருந்தம்மா சொல்றேன். நான் சொல்லி இருக்காரு அவர் அறிக்கை, அதை எதிர்த்து அறிக்கை கருணாநிதி கொடுக்கவே இல்லைங்க. ஜெயலலிதா கொண்டு வருது, கருணாநிதி அதை எதிர்க்கவே இல்லை. ஒரு விசாரிச்சா தான் தெரியுது, முரசொலி மாறனை கலந்தாலும் கருணாநிதி. மாமா நீங்க பேச்சு கேட்டு நீ எதுவும் அறிக்கை விட்டுறாத, 30 லட்சம் ஓட்டு இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிற ஒரு பெற்றோர்கிட்ட இருக்கு, அது எல்லாம் நமக்கு வராது, அது வாழ்க்கை செவனிட்டாராம். ஒரு வரி எதிர்க்கல. அப்புறம் கருணாநிதி வந்த பிறகு என்னாச்சு, ஜெயலலிதா கருணாநிதி எல்லாம் 10ஆம் வகுப்பு வரையிலும் இங்கிலீஷ் மீடியத்தை கொண்டு வந்தாங்க. தமிழ் மீடியமும் இருக்கும். தமிழ் மீடியம், தமிழ் பயிற்று மொழிக்கு ஆசிரியரே போடுறதில்லை. சென்னையில எங்க தோழன் முழுநிலை பண்ணி கட்டுரைக்கிறார். அவர் பிள்ளைகள் சேர்ந்து அலையலன்னு அலைகிறார். அரசு பள்ளியில தமிழ் மீடியத்துல சேர்க்கறதுக்கு இல்ல. சில பள்ளிகளில் மாநகராட்சி பள்ளியில இருக்கு, ஆசிரியர் கிடையாது. அந்த இங்கிலீஷ் மீடியம் நடத்துறவங்களே தமிழ் மீடியம் நடத்துவாங்களாம். அவ்வளவு புறக்கணிக்கப்பட்டு விட்டது. பட்டிக்காடு, எங்க பட்டிக்காட்டுல உள்ள பள்ளிக்கூடத்துலையும் இங்கிலீஷ் மீடியம் 1வது இருக்குங்க. இது போதாது என்று என்ன பண்றாங்கன்னா, எங்க ஊர் போன்ற கிராமங்கள்ல வேன் வருது, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் பக்கத்து ஊர்கள் இருக்கு, அங்க பணம் கட்டி பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. இன்னும் சில பள்ளிக்கூடத்துல இந்த எல்கேஜி 2 லட்சம் ரூபாய் குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறது. அது உயர்ந்து படிப்பாங்க, பெற்றோர் படி படிக்க வைக்கிறாங்க, நம்ம ஆட்கள் தான் படிக்க வைக்கிறாங்க. எவ்வளவு சீரடி வந்துருச்சு பாருங்க. இலவச கல்வினா பணம் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல பணம் கட்டி தான் படிக்க வைக்கிறாங்க. சிபிஎஸ்இனா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன், மத்திய அரசு, ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டம். ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டப்படி ஒரு மாட்டுக்கொட்டாயில பள்ளிக்கூடம் நடத்தலாம், கேட்க மாட்டான் யாருக்கு. மாநில அரசுடைய ஒப்புதல் தேவை என்று இருந்ததை மோடி அரசு நீக்கிவிட்டது. இப்ப சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு ஒரு மாநிலத்துல மாநில அரசுடைய ஒப்புதல் தேவை, அதெல்லாம் கிடையாது. இப்ப மாநில அரசுக்கு சொல்ல வேண்டியதில்ல, அவங்களா துணைக்கலான்ட்டான். இப்ப இது எப்படி? கல்வி என்பது வெள்ளக்கார ஆட்சியில இருந்து மாநில அரசு பட்டியல இருந்ததுங்க. 1937ல காங்கிரஸ் ஆட்சி வந்தது, ராஜாஜி முதல்வர். அப்பொழுதும் மாநில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதன் கீழே கல்வி என்பது மாநில அதிகார பட்டியல வெள்ளக்கார ஆட்சியில் இருந்தது. இந்திய அரசமைப்பு சட்டம் 50 ஜனவரி 24 வந்த போது மாநில அரசு பட்டியல இருந்தது. அதை கொண்டு போய் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அம்மா, அந்த சர்வாதிகாரி இந்திரா காந்தி 76ல மத்திய அரசினுடைய மாறுவேட பட்டியலில் சேர்த்தார். அந்த அம்மா சேர்த்தாங்க. மாறுவேட பட்டியல் தான் என்னன்னா, கன்கரண்ட் லிஸ்ட் இங்கிலீஷ்ல பேர் இருக்கு. ரெண்டுக்கும் பொது, மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பொது என்பது ஒரு நயவஞ்சக பேர். எந்த கூட்டரசுலையும் கிடையாது, யூஎஸ்ல எல்லாம் அப்படி கிடையாது. கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒரு அதிகாரம் கிடையாது, சுவிஸ்ல கிடையாது, கனடாவில் கிடையாது. அவன் கன்கரண்ட் லிஸ்ட்னு வச்சிருக்கான், இந்தியாவில் வச்சிருக்காங்க ஃப்ராட். அதுல கொண்டு போய் சேர்த்துச்சு. அதெல்லாம் மத்திய அரசு தான், குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டுதான் எதுவும் சட்டம் கொண்டு வரணும், இதெல்லாம் கிடையாது. அப்படி இந்த கல்வியை நீங்க தமிழ்நாடு அரசு நாளைக்கு நம்ம ஒரு அரசு அமைச்சா கூட சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இருக்கும், நம்ம தமிழ்ல கொண்டு வரலாம். அவன் அங்கங்க வச்சிருப்பான் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை வச்சு, நிறைய வச்சிருக்கானுங்க. இப்ப அது தடுக்க முடியாது. அப்பொழுது என்ன சொல்லணும்? மாநில உரிமை மீட்போடு இணைக்கப்படணும். கல்வி இந்திய அரசு செல்லக்கூடாது, வரி வசூல் இந்திய அரசு செல்லக்கூடாது, ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும். நீங்க வெள்ளக்காரன் லண்டனில் இருந்து ஆள்வதற்காக கவர்னர் ஜெனரல் ஒரு பதவி வச்சிருந்தான், அவங்க ஆளதான் போடுவான் வெள்ளக்காரனை. நாடுக்கு இந்தியா சுதந்திரம் வந்துச்சு,
47 ஆகஸ்ட் 15 50 சட்டம் செயல்படுது, இந்திய அரசு சட்டம், அரசியல் சட்டம். அப்ப கவர்னர் ஜெனரல் பதவியை ஒழிச்சிட்டாங்க. நாங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், கவர்னர் ஜெனரல் கிடையாது, அது காலனி ஆட்சி. எனவே குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் அவர் நாடாளுமன்றத்தின் இரு அவை உறுப்பினர்களாலும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாலும் வாக்களித்து தேர்வு செய்யப்படுவார். ஜனநாயக கொண்டு வந்தாங்களா குடியரசுத் தலைவர். கவர்னர் ஜெனரல் ஒழிச்ச பதவி, கவர்னர் பதவி மட்டும் எப்படி நீடிக்குது? சூழ்ச்சி இல்லையா இது? லண்டனுக்கு அடிமையாக இருந்த தமிழ்நாடே நீ இப்பொழுது டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறாய் என்று சொல்வதுதான் எனக்கு அர்த்தம். மறுபொருள், கவர்னர் ஜெனரல் நீங்க இல்லைங்க காலனி பதவியே. கவர்னர் யாருங்க? கவர்னருடைய தலைவர் தானே கவர்னர் ஜெனரல். என்ன யோசிக்கிறீங்க? கவர்னர் ஏன் நீக்கல? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு சுதந்திரம் இல்லை. எனக்கு கேளு, இப்ப இந்தியான்னு சொன்னா ஊபி பீகார்னா இந்தியாவும் அதுவும் ஒண்ணுதான். அவங்க 10 மாநிலம் இருக்காங்க. இந்தி கல்வி மொழியாக ஆட்சி இருக்கிற மாநிலம் 10 இருக்கு. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், அப்படி நிறைய, பீகார், ஹரியானா, குஜராத் இல்ல ராஜஸ்தான், நல்லா இருக்கு. ஹிந்தி தான் அங்க கல்வி மொழி, ஆட்சி மொழி. 10 மாநிலம் இருக்கு. அப்போ இந்த கவர்னர் பதவியை ஒழிக்கணும் நீக்கணும்னு யாரு கேட்டு என்ன பண்றாங்க? எங்கேயும் இல்லையே. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை இங்க கவர்னர் கலைக்க முடியுங்களா? இங்க யுஎஸ்ல கவர்னர் தேர்ந்தெடுக்கப்படுறாருல, இங்க கவர்னர் என்பவர் யுஎஸ்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு முதலமைச்சர் மாதிரி. அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண முடியும் மத்திய அரசு? இங்க பதவி காலத்துல தெரியாம கேட்கிறேன், பண்ண முடியாது இல்ல. அங்க எப்படி கலைக்கிற அதிகாரம் வச்சிருக்காங்க? ஆர்டிகல் 356 வெள்ளக்காரன் வச்சிருந்தது. அப்ப டெல்லிக்காரனுக்கு வெள்ளக்காரனுக்கு என்ன ஏற்பாடு இருக்கு? இது பெடரேஷன் தானே, அமெரிக்கா மூத்த பெடரேஷன். அங்க வருது ஒன்றியம் இந்தியன்னு பேர் வச்சிருக்கீங்க. இந்தியா, தட் இஸ் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அது இதுன்னு வச்சிருக்கு. அந்த கவர்னர் பதவி இருக்கு, அங்க எது கலைக்கிற பதவி இருக்கு? கலெக்டர் ஆட்சிகள் இருக்கு ஒரு மாநில ஆட்சியை. அப்ப நீங்க மறுவடிவத்துல டெல்லி காலனி ஆட்சி தொடர்ந்துதான் இருக்கு. இதையெல்லாம் பேசுவதுதான் தமிழ் தேசியம். ஞாபகம் வச்சுங்க, ஓவர்ஹால் பண்ணணும். தமிழர்களுடைய மனத்தையும் ஓவர்ஹால் பண்ணணும், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவையும் ஓவர்ஹால் பண்ணணும். இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு யாரோ ஒருத்தர் செய்யறதில்லை. நம்ம பிள்ளைகளுக்கு, ஆணுக்கும் பொண்ணுக்கும் இதெல்லாம் பேச தெரியணும், அவங்கள பேச வைக்கணும். இதுதான் ஆக்க வழிபட்ட தமிழ் தேசியம். ஊழலற்ற, லஞ்சலவணையற்ற, அருவருக்கணும் ஊழல்னாக்க என்ற உளவியலை உருவாக்கணும். ஒரு ஜனநாயக கட்டமைப்பு. நாங்க என்ன சொல்றோம்? இந்த எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கக்கூடாதுங்கிறோம். அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு? சபை கூடுனாக்க இப்ப படிப்பணம் வாங்கிக்க. இப்ப 10 ரூபா கொடுத்தா நீ 1000 ரூபா கூட வாங்கிக்க. சம்பளம் இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் பவர் உனக்கு என்ன இருக்கு? எம்எல்ஏவுக்கும் எம்பிக்கும் கோயில் காலம் மாதிரி எதுக்குங்க அது? இப்ப சுவிஸ்ல எல்லாம் எம்பிக்களுக்கு சம்பளம் கிடையாது. சுவிட்சர்லாந்து மற்ற எந்த நாடுன்னு தெரியாது. சுவிட்சர்லாந்து போன போது கேட்டாங்க, அவங்க படிப்பணம் மட்டும்தான். சட்டம் அனுமதிக்கும் எந்த தொழிலையும் செய்து கொள்ளலாம் எம்பி எம்எல்ஏ. அதே மாதிரி கொண்டு வா. அவங்க என்ன முழு நேர வேலை? அந்த பணத்தை கொள்ளை எவ்வளவு வேஸ்ட் பண்றது பணத்தை. எம்பி எம்எல்ஏவுக்கு என்ன எக்ஸிகியூஷன்ல என்ன வேலை இருக்கு? அதிகாரமே கிடையாதுங்க. சும்மா சிபாரிசு பண்ணலாமே தவிர எக்ஸிகியூஷன்ல சட்டப்படி வேலையா அந்த ஆளுகளுக்கு கிடையாது. ஜனநாயகங்கிற பேர்ல மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கிறது. இதெல்லாம் ஓவர்ஹால் பண்ணு. எல்லாவற்றை பற்றியும் பேசுவதுதான் தமிழ் தேசியம். அப்படிப்பட்ட சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் மாநில அரசுக்கு மத்திய அரசு பள்ளிக்கூடம் இவருடைய அதிகாரம் கிடையாது, இருக்கக்கூடாது. 1ஆம் வகுப்பில் இருந்து பல்கலைக்கழகம் வரை தமிழ் மொழியிலும் தமிழ் மொழி வழியா தான் இருக்கணும். நீ இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜா படிச்சுக்க,
இல்ல வேற ஒரு மொழியை வேணா இன்னொரு லாங்குவேஜ் செகண்டா படி, தப்பு கிடையாது. அது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாகவோ அது ஆட்சி மொழியாகவோ இருக்கக்கூடாது. இப்ப இங்க நம்ம என்ன மனசுல இருப்பாங்க, இந்தியை திணிப்பதற்காக அவன் மும்மொழி கொள்கை என்கிறான் டெல்லியில் இருப்பவன். இவர்கள் இந்தி வேண்டாம், இங்கிலீஷ வாழ வைக்கிறதுக்காக இருமொழி கொள்கைன்னு சொல்றாங்க. எதுக்குங்க அது? உலகத்துல எங்கேயாவது மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை உண்டுங்களா? தமிழ் தேசியத்தை நாங்க சொல்றோம் ஒரு மொழி கொள்கை. தமிழ் தான் கல்வி மொழி, தமிழ் தான் ஆட்சி மொழி. நீ விரும்புகிற மொழியை படிச்சுக்க. நமக்கு தொடர்ச்சியின் காரணமாக இங்கிலீஷை செகண்ட் லாங்குவேஜா படிக்கலாம். அது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகக்கூடாது, ஆட்சி மொழி ஆகக்கூடாது. அதுக்கு என்ன மும்மொழி கொள்கை? இப்போ பிரான்ஸ்ல 3 மொழி படிக்கிறாங்க. நாங்கள் பிரான்ஸ் போயிருந்த போது இப்போ பிள்ளைகள் படிக்கிறது ஜெர்மனோட படிக்கிறாங்க, 100 மொழி படிக்கிறாங்க தாய்மொழி காப்பால். அவன் இருமொழி கொள்கை சொல்லிட்டு இருக்கான். பிரான்ஸ்ல மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கையா வச்சுட்டு இருக்கான். ஒரு மொழி கொள்கை தான், விரும்புற 100 மொழி கத்துக்கலாம். இதுக்கு என்ன அந்தஸ்துங்கிற மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை? நீ மும்மொழி கொள்கையை எதுக்குற யோக்கியத திராவிடத்தை உண்டான்னு நான் கேட்கிறேன். எதுக்கு நீ இருமொழி கொள்கைன்னு சொல்ற? ஒரு மொழி கொள்கை, விரும்புற மொழி இங்கிலீஷ் படி. வேற 100 மொழி படியா படிச்சுட்டு போறான். பெரும்பாலும் இங்கிலீஷ் தான் விரும்புவாங்க, தேவை, அதை மாட்டுக்கிறது நல்லா படிக்கலாம். ஊனம் அங்கேயே கருதி குற்றம். இந்தி ஏகாதிபத்தியவாதிகள் இந்தி மொழியை வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கைம்பா. நீ இங்க இங்கிலீஷை வச்சுக்கிட்டு இருமொழி கொள்கைம்ப. 65 மொழி போராட்டத்தில் நான் 11ஆவது படித்தேன். எங்க ஸ்கூல் திருக்காட்டப்பள்ளி சர் சிவசாமிய உயர்நிலைப்பள்ளி 11ஆம் வகுப்பு. இப்பதான் +2 வந்திருக்கு. எங்க போராட்ட குழு செயலாளர் தான். எங்க பள்ளிக்கூடத்து போராட்ட குழு செயலாளர், மாணவர் போராட்டம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. அதுக்கு மேல இல்லை, அதுல ஈடுபட்டவன். ராஜகோபாலாச்சாரியார் சொல்றாருங்க, அப்ப நான் முடிச்சிடுறேன். அவர் ஒரு காலத்துல இந்திய திணிச்சாரு 37. இப்ப அவர் பிறகு இந்தி எதுக்கு வேண்டாம், இந்தி வேண்டான்ட்டாரு. அவர் ஒரு பொன்மொழி ஃப்ரேஸ் உருவாக்குறாரு, நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ். திமுகவே அதே சொல்றாங்க. எங்க ஊர்ல சப் இன்ஸ்பெக்டர் திருக்காட்டுப்பள்ளியில நாங்க போராட்டம் கூப்பிட்டுங்களா, என்னை கூப்பிட்டு ராத்திரி 10 மணிக்கு மிரட்டுறதுக்காக தங்கையன்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, எதா போராட்டம், நாளைக்கு என்ன பொருள் வச்சிருக்கு, என்ன உங்களுக்கு மொழி என்ன வருது? நான் என்ன சொல்றேன், எங்க நம்ம தான் நாங்க காஞ்சி படிக்கிறது, முரசொலி படிக்கிறது, மாலை மணி திமுக தானே. அப்போ அதை அவங்க சொல்ற மேடையில பேச வச்சுட்டு நான் மொழி கொள்கை நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ்ங்கிறேன். தப்பு இல்லையா அது? ஏன்னா அதுக்காக போறான்னா கீழப்பூர் சின்னசாமி அதுக்காக தீ குளிச்சான், தமிழுக்காக தீ குளிச்சான். அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் ராஜேந்திரன் மாபத்திலிருந்து காட்டி குண்டேந்தி செத்தான். அண்ணாமலை பல்கலைக்கழக இங்கிலீஷுக்காக செத்தான், தமிழ் வாழன்னு செத்தான். 400 பேரை சுட்டு கொண்டாங்க காங்கிரஸ் ஆட்சியில 65ல பக்தவச்சல் ஆட்சியில. ராணுவம் வந்துச்சு, சுட்டு கொண்டாங்க. எல்லாம் தமிழுக்காக. நீ சொல்ற பொன்மொழி என்ன கொள்கை? நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ். அதுக்காக 60 மொழி போராட்டம். எவ்வளவு சீரழிவுங்க அது, திமுக சொன்னதுங்க அது. அதை நான் வாந்தி எடுக்கிறேன் போய் போலீஸ்ல எஸ்ஐட்ட. கருவின் குற்றம். எங்க இருந்து சொல்ற? உன் தமிழ் வாழணும்னு சொல்ற, அதுக்குள்ள மொழி கொள்கையை வச்சுங்க. இப்ப நாங்கெல்லாம் எல்லாரும் தான் இப்ப மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒரு மொழி கொள்கையை உரிமை கொள்கை, தமிழர் கொள்கைன்னு சொல்றோம். வாய்ப்பு கொடுப்போம், இன்னொரு படிப்போம். இதுக்கு என்னன்னா அதுக்கு ஈக்குவல் அந்தஸ்தா? தமிழுக்கு சமமா இங்கிலீஷா? என்ன மொழி கொள்கை? சீரழிச்சு போச்சு. ஒருபோதும் இந்தி வேண்டாம், எப்போதும் ஆங்கிலம் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கொள்கைகள். அது தமிழ்நாட்டு மொழி கொள்கை. திமுக அதிமுக இந்த கூட்டம் எங்களுக்கு பசங்கள் படிக்கிறவங்க என்னங்கன்னா அவ்வளவு தூரம் அப்ப தெரிஞ்சது, அதை சொல்லிட்டு இருந்தேன். இப்படி ஒரு மாய்மால கூட்டம் வந்துட்டு டெல்லியை எதிர்க்குது. டெல்லியை எதிர்க்கலாம், எங்களுக்கு மரபு அதுதான், அடுத்தவனுக்கு அடிமையா இருக்க மாட்டோம். ரைட்டு, நீ சீரழிச்சு வேற ஒருத்தனுக்கு அடிமையாகிட்டேங்கள. வேறொரு மொழிக்கு, வேறொரு இனத்துக்கு, வேறொரு ஆளுக்கு, அடுத்தவனுக்கு அடிமையாகி என் இனத்துக்கு பெரிய நீ மாத்திட்டிய. இது எங்கேயாவது இந்த கொலை நடக்குங்களாங்க? தமிழன் தமிழச்சிங்கிறத மாத்தி திராவிடன்னு சொல்லி என்ன ஐயாது? என்ன நியாயம்னு கேட்கிறேன் நான்.
எவனா சொல்றானா? ஆந்திராவில், கேரளாவில் எவனு சொல்றானா? கர்நாடகத்தில் எவனு சொல்றானா? அவன் வைக்கிறான் தெலுங்கு தேசம்னு பேர் வைக்கிறான். நல்ல பேர் அது, அவனுக்கு அது நல்ல பேரு. நாங்க தெலுங்கு தமிழ் தேசம் வச்சாக்க பிரிவினைவாதம். ஒரு இனத்தை வந்து அவரை வச்சுக்கிட்டே பேசணும். கர்நாடகி வச்சுக்கிட்டு எத்தனை இனம் பேசுறது? ஒரு 100 கவிதைகள் வெளியிட்டுள்ள. அப்போ அவர் சொல்றாரு, நாங்க தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறோம் ஆய்வுன்னு சொல்லிட்டு, திராவிடர்னு ஒரு இனத்தை சொல்லலன்னா நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான், திராவிடர் முன்னேற்ற கழகம் இல்லை அப்படின்னாரு. அது கர்நாடகி 2005 வாக்குல கவிஞர் தனியச்சொல்ல நூல் வெளியிட்டுள்ள சென்னையில நானும் கலந்துக்கிட்டேன். தனியச்சொல்ல எங்க அமைப்புல இருந்த சிபிஎம்ல இருந்து வந்தவர். ஆனா பேச்சு முடிக்கும் போது அவர் சொல்றாரு கலைஞர், ஏனெனில் நாங்கள் இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், நாட்டால் இந்தியன் என்று சொல்லுகிறோம். எத்தனை இந்தியன் இனம் பாரு. உடல் அமைப்பால் உலகம்னு சொல்லாம போயிட்டாரு. ஃப்ராடு இல்லைங்களா அது? இதுல நியாயமாங்க? நம்ம பிள்ளைகளுக்கு அவர் சிந்திக்க தெரியாத பிள்ளை என்ன நினைக்கிறேன், இது ஜனநாயகம். அடுத்தவனுக்கு அடிமையாகிறோம்ல, அடுத்த மொழிக்கு அடிமையாகிறோம்ல, அதுக்காக சொல்றோம். இதனுடைய தீங்கு எவ்வளவு தீங்கு. நாங்கெல்லாம் இப்ப என்ன சொல்றோம், இனத்தாலும் தமிழன் தான், மொழியாலும் தமிழன் தான், நாட்டாலும் தமிழன் தான். வேறு எந்த இருந்தா இருக்கலாம். கால அவர் வந்து தப்பு சொல்ல முடியாது. 100க்கு 100 ஒரே இனம் மட்டும், தாய் இனம் மட்டுமே இருக்க முடியாது. பல காலங்களால வணிகம், மற்ற கால போர்கள், அதுல வந்து பிற இனத்தால் வருவாங்க. நீங்க இருங்க. அதுக்காக வந்துட்டு இந்த மண்ணுக்குரியவனுடைய இனத்து பேரை மாத்துவீங்களா? இந்த மண்ணுக்குரியவனை மாத்தீங்களா? பேரை மாத்துவீங்களா? நீங்க வந்தவங்களுக்காக இதையும் பேசுறாருங்க. சேலம் சிவாப்பேட்டை கூட்டத்துல ஈவேரா பேசுறாருங்க. இதோ பாருங்கள், 1940-42 வாக்குல இந்த கூட்டத்தில் தமிழ்தாங்குவர் கண்ணப்பர் தெலுங்கர், நான் கன்னடர், அண்ணாதுரை தமிழர், இங்கேயே 3 இனம் இருக்கிறோம். போய் தமிழ்நாடு பூரா இருக்காங்க பலரும். இவங்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு சொல்லு தேவை. ஏன்டா தேவை? என்னங்க எங்கேயாவது சொல்லுவாங்களாங்க? ஆந்திராவோட தமிழ் இல்லையா? கேரளாவோட தமிழ் இல்லையா? கர்நாடகத்தில் இல்லையா? அதுதான் பேர் மாத்திக்கிறானா? இன்னும் அவன் பாஜக காங்கிரஸ்காரன் கூட கர்நாடகத்துல இந்தியன்ங்கிறது முக்கியத்துவம் இல்லை, கன்னடங்கிறது தான் முக்கியத்துவம். கன்னட கொடி அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. ஏத்துறா, நல்லது ஏத்து, நீ அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு மட்டும் இது என்னங்க இருக்கு? மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன். இனம் வேற, மொழி வேறையா? என்ன சோசியல் சயின்ஸுங்க அது? கூத்தடிச்சு எங்களை வந்து சீரடிச்சு கும்பலா போயிட்டீங்க. அப்புறம் தமிழ் தான் காட்டு மிராண்டி மொழிங்கிறது, அதுங்கிறது இதுங்கிறது. இதையெல்லாம் வந்து நீ பகுத்தறிவை சொல்லு. எங்க மொழியை மறைச்சு, எங்க இனத்தை மறைச்சு, எங்களை இழிவுபடுத்தி எங்களுக்கு தான் நீ பகுத்தறிவு கொடுக்குறது. இதை புரிஞ்சுக்காம நம்ம ஆட்கள் நான் சொன்ன தமிழ் தேசியம் நான் சொல்றோம். தமிழ் தேசியங்கிறது பிறப்பால் வருவது, சிறப்பால் வருவது கிடையாது. நல்லவனும் இருப்பான் தமிழன், இல்லை கெட்டவனும் இருப்பான். இது உதாரணம் சொல்றது. பிரபாகரனும் தமிழன் தாப்பா, கருணாவும் தமிழன் தாப்பா. ஏன்னா அவன் தாய் தப்பனை மாற்ற முடியாதுக்காக நல்லவன் கெட்டவன் முடிவு பண்ணிக்க, அவ்வளவுதானே தக்க. நான் வந்து இனத்தாலேயே முற்போக்கு வரும். எங்க இருந்தா திராவிட முற்போக்கு இருந்தா எவனை காட்டு? சும்மா ஒரு அறவேக்காடு ராபர்ட் கால்வெல் புத்தகம் எழுதிச்சது, கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். ஏன் கண்ணு, ஏன் 2 போடுறேங்கிற? சின்ன தம்பி என்கிற, பெரிய தம்பி ஏன் போடுற? டிராவிடியன் ஒழுங்க சொல்ல வேண்டியது உனக்கே சந்தேகம். தலைப்பே நூல் தலைப்பே தாங்க, கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். ஏத்துக்க மாட்டாங்கன்னு அந்த ஆள் சந்தேகம். அந்த ஆள் சொல்ற ஐ ப்ரிஃபர்டு டிராவிடா. நீ என்ன, நீ விரும்பி சொல்றதா? எங்களுக்கு தேர்வு செய்வியா? எங்களுக்கு ஏன்னா ஆள்கள் வந்து எங்க தேர்வு செய்வீங்கள? என்ன அயோக்கியத்தனங்கிற நம்ம எப்படி இருந்துட்டோம் பாருங்க. நம்ம ஆள்கள் இப்பதான் கிழிச்சு எறிகிறோம். ஆமா. காலத்து வந்து உனக்கு யார் அது சொன்னது? எவனாவது சொன்னானா?
தமிழன் திராவிடன்னு சொல்லி உன் வேலை மொழியை லிங்குவிஸ்டிக்னு பண்ண, அப்புறம் எப்படி எத்தனை இல்லை நீ போய் உனக்கு என்ன தெரியாது? உனக்கு ஆனாவண்ணா தெரியுமா? கால்குலேட்டர் ராபர்ட் கால்குலேட்டர் எத்னிசிட்டியை பற்றி ஆனாவண்ணா தெரியுமா? சேலஞ்ச் பண்றேன். லாங்குவேஜை பற்றி அதை எழுதுனா ஒரு தொலைஞ்சிட்டு போ. அது உனக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, எல்லிஸ் போன்றார்கள் சொல்லிட்டாங்க. டிரான்ஸ்கிரிப்ட்லேருந்து தமிழ் பிறந்தது இல்லை, இது தென்னிந்திய மொழியில் தனி மொழி குடும்பம், அதில் மூத்த மொழி தமிழ். எல்லிஸ் வெள்ளக்காரன் தான், யோக்கியமான ஆள். திருக்குறள் கொஞ்சம் பாடங்கள்லாம் இங்கிலீஷில் மொழிபெயர்த்த ஆள், நல்ல மனுஷன். புது பேர் தமிழனுக்கு வைக்காத ஆள். அறவேக்காடு ராபர்ட் கால்டுவெல் வந்து புத்தகம் எழுதியிருக்கு, அதை எழுதிட்டாங்க. திராவிட சொல்றாரு. அவர் என்ன பெரிய தெரியும்? அவன் எங்கேருந்து எடுத்தேங்கிறான்? மனு தர்மத்திலேருந்து எடுத்தேங்கிறான். திராவிடங்கிற சொல் இருக்கு. மாநிலப்பட்டருங்கிற பீகார்காரவன் பிராமணன், காஞ்சிபுரத்துல தத்துவ கல்வி படிக்க வந்த பையன், 7ஆம் நூற்றாண்டு. அவன் சொன்னானா ஆந்திர திராவிட பாஷான்னு சொன்னானா. அங்க போய் பார்த்து தேடிக்க, எங்கிட்ட அதெல்லாம் இல்லை. அதுல எடுத்தேங்கிறான் அந்த ஆள் கால்டுவெல். அதை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க இங்க. அதனால இதெல்லாம் என்னங்கிற நம்ம இடம் கொடுத்ததுனால நம்ம எவ்வளவு பெரிய இனம். சிவபெருமான் சொன்னா கூட குற்றம் சொல்ல முடியாது. நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றம். அந்த சம்பவம் நடந்ததா இல்லையா என்பது இல்லை. அந்த சித்தரிப்பு என்ன சொல்லுது உனக்கு? கடவுளே சொன்னாலும் உண்மைன்னா ஏத்துக்காதா? இந்த இனத்தை எப்படி வச்சுட்டாங்க? ஒரு மந்தை ஆச்சுட்டாங்க பாருங்க. ஒரு மந்தை, அவங்களுக்கு தேவை வாக்கு மந்தை. அதனால தான் தமிழர்களே மந்தையா மாத்துறது. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பேர் வைப்பாங்க நம்ம இனத்துக்கு. நீ வைக்கிறதா? எங்களுக்கு தமிழங்கிற பேரு 5000 10,000 ஆண்டுக்கு முடியுது. தமிழ்நாடுங்கிறது மட்டும் எப்போ சொல்றாங்க? வரையறை சொல்றாங்க, தேச வரையறை. இவங்க 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு நேஷனல் ஸ்டேட் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஐரோப்பாவில் தேச அரசு உருவாக்கம், தேசிய இனம் எல்லாம் 17 18 இவங்க ஆய்வு பண்றாங்க. நம்ம ஆளுங்க 2000 ஆடு பிடிச்சு விட்டாங்க. தொல்காப்பியத்துக்கு ஒரு முன்னுரை அணிந்துரை எழுதின பணம்பாருனார், அவருடைய சகமானவர் தான். அதாவது தென்குமரி வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகம். அது என்ன மேப்பு போடுறான். வேங்கடத்திலிருந்து வந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள தமிழ் ஊரும் நல்லுலகம் தமிழ்நாடு. பரிபாடல்ல தமிழ்நாடுன்னே சொல்றான். கண்டமிழ் வேலி தமிழ்நாடு. சிவபரிகாரத்துல இமிழ் விடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயும் ஒரு முதுநீர் உலகம் முழுவதும் இல்லை. புறநானூர்ல தமிழகம், இமிழிசை மருங்கின் தமிழகம். தமிழ் என்றால் தமிழ் மொழியை குறிக்கும், தமிழ் நாட்டை குறிக்கும், தமிழ் இனத்தை குறிக்கும். தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் போர் நடக்கும் போது தமிழ் தலை மயங்கிய, இந்த பக்கம் நிற்கிறான் அந்த பக்கம் நிற்கிறான், தமிழனா அவன் அடையலான்னு தெரியல, மாறி மாறி வெற்றியாரு. தமிழ் தலை மயங்கிய, தமிழ் மொழி தலை மயங்கல. தமிழன் எந்த பக்கம் நிற்கிறான், வடக்கே வந்து போரிடுறவன் எங்க நிற்கிறான் இன்னும் சொல்ல முடியாது. இப்போ இந்த பக்கம் நிற்கிறான், அடுத்தது வடக்கா நிற்கிறான், அடுத்த தெற்கு சைடுல நிற்கிறாங்க. தமிழனை கண்டுபிடிக்க முடியல என்பதற்கு தமிழ் தலை மயங்கிய. தமிழ்கள் மூவர் என்று சொன்னால் சேர சோழ பாண்டியரை குறிக்கும். இப்படி உள்ள ஒரு இனத்துக்கு வந்து புதுசா பேர் வைக்கிறீங்களுக்கு நம்ம ஏன் ஏமாந்தோம்? இரண்டையும் சிந்திக்கணும். நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்த போது என் தோல்ல கை போட்டவர் சட்ட பாக்கெட்ல இருந்து 5000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டாரு சொன்னா போடலாம். நம்மள என்ன யோக்கியதையாடா இருந்ததுன்னு ஒண்ணுதானே கேட்பான். திருடனை அப்புறம் தான் திட்டுவான். உன் சட்ட பாக்கெட்ல 5000 ரூபாய் வச்சிருந்தது கவனமா நீ இருக்கணும்ல. தோல்ல கையை போட்டு எடுத்துட்டா நான் ஏமாந்துட்டேன்னு சொன்னாங்க. உன்னதான் முதல்ல திட்டுவோம். திருட்டு பேர அப்பா தான் திட்டுவோம். ஏன் இடம் கொடுக்குற? எனவே அந்த விழிப்புணர்ச்சி இது எல்லாம் ஒட்டு மொத்தம் தான் தமிழ் தேசியம் என்பது. நான் 2018 இங்க வரும்பொழுது தழைக்கட்டும் தமிழ் தேசியம்னு நம்ம ரவி தலைப்பு கொடுத்து, ரவி ஐயா தனிசேரன் இவங்க எல்லாம் தலைப்பு கொடுத்து நான் பல இடங்கள்ல ஒரு மாதம் இருந்து பேசினேன். தழைக்கட்டும் தமிழ் தேசியம். இப்ப இவங்களே என்ன தலைப்பு கொடுத்தாங்கன்னா வெள்ளட்டும் தமிழ் தேசியம். நடந்திருக்கு. இவ்வாறான பல செய்திகளை
பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.